அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை உணவு. உணவும் எண்ணமும். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், ஆனால் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் எங்குமே பாயும். எண்ணமோ உணவில் எழுச்சி பெறும் ஒரு இயக்கம்தான் சொல்லலாம். உண்பதோ எண்ணத்தால் உற்றுப்பார் உறவை அறி. அதாவது பிறந்தது முதல் இருக்கும் வரை உயிர் வாழ்வதற்காகவே நாம் உணவை உண்ணுகிறோம். உண்ட உணவானது இரைப்பையில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தால் கரைக்கப்பட்டு ரசமாகிறது. ரசத்தின் ஒரு பகுதி இரத்தமாகி மீதம் கழிவுப் பொருளாகிறது. இரத்தத்தின் ஒரு பகுதி தசையாகிறது. தசையிலிருந்து எண்ணெய் சத்து பிரிக்கப்பட்டு கொழுப்பு ஆகிறது. கொழுப்பிலிருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு எலும்பும் ஆகிறது. எலும்பிற்கு நடுவே மஜ்ஜையும் ஆகிறது. மஜ்ஜையிலிருந்து சுத்த சத்து பிரிக்கப்பட்டு இனவ மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது தாதுவாகிய விந்து குழம்பாக அது மாறுகிறது. ஆக உண்ட உணவு 7 தாதுகளாக மாறி உடலாகி விடுகிறது. வித்து குழம்பில் உயிர் துகள்கள் திணிவாக உள்ளது. உயிர் துகள்கள் கரு மையத்தை மையமாக வைத்துக்கொண்டு உடல் முழுவதும் சுழன்று இயங்கிக் கொண்டுள்ளது. உயிர் சுழற்சியால் ஏற்படும் தள்ளல் கொள்ளல் சக்திகளாகிய ஜீவகாந்தம் 5 பௌதீக பிரிவுகளால் ஆன உடலில் திணிவு பெறும்பொழுது அவை அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என மாற்றம் பெற்று அதற்குரிய புலன்கள் மூலம் வெளியேறும் போது ஏற்படும் அனுபவங்களாகின்றன. அவை மூளை செல்களில் பிரதிபலிக்கும் போதுதான் என்னவா மாறுகிறது? எண்ணமாக மாறுகிறதுன்னு சொல்லலாம். எண்ணம் என்பது அனுபவங்கள் கூடிய ஜீவகாந்த அலையே தான் எண்ணம் எனலாம். அந்த அலை பாய்ம பொருளால் ஆதலால் எங்குமே பாய்ந்து ஊடுருவி செயலுக்கும் ஏற்படுத்தும். உண்ணும் உணவானது தூய்மையாக இருந்தால் எண்ணமும் தூய்மையாகி விடுகிறது. தூய்மையான எண்ணங்களுடையவர்கள் கேட்பவர்களின் மனதில் ஒரு ஆழமான பதிவை ஏற்படுத்தி விடுகிறது. எண்ண அலை பிரபஞ்சம் முழுவதுமாக பரவுகிறது. உணவின் மூலமாக எழுச்சி பெறும் இயக்கமும் ஆகும். உணவு உண்பது என்ற செயலும் எண்ணத்தால் தான். ஆழ்ந்து சிந்தனை செய்து உணவு மட்டுமல்ல, எந்த பொருளோடும் உயிரோடும் தொடர்பு கொள்ளும் பொழுது முதலில் எண்ணம் வந்த பிறகுதான் என்னவாக மாறுகிறது? செயலாக மாறுகிறது. ஆகவே உணவின் எழுச்சி எண்ணமே, எண்ணத்தின் எழுச்சி உண்பதாக அமையும். உறவை கூர்ந்து கவனிப்போம் நாம அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம உண்ணும் உணவு தான் நம்மளுக்கு எண்ணம். நம்ம உண்ணும் உணவு உடல் மட்டும்தான் பாயும், ஆனா எண்ணம் பாத்தீங்கன்னா எங்குமே பாயும்னு சொல்றாங்க. அந்த உண்ணும் உணவு தான் எழுச்சி பற்றி இயக்கமாகி 7 தாதுவாக பிரிந்து அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்து மாற்றங்கள் பெற்று அவை எங்க போகுது? புலன்கள் வழியாக மூளை செல்களில் போய் அந்த எண்ணமானது பதிவாகி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்களாம்? பிரதிபலிப்பாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம உணவு எப்படி நல்ல சாத்வீக உணவா உண்ணும்போது நம்மளுக்கு நல்ல மாற்றங்கள் நம்ம கிட்ட கிடைக்கும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. சிந்தனை செய்யுங்கள்மா. வாழ்க வளமுடன்.